ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான கேரட் ரவை உப்புமா தான் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை வந்து நம்ம டிஃபன், டின்னர் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நம்ம கேரட் யூஸ் பண்ணுறனால இதோட கலரே வந்து ஒரு மாதிரி லைட் ஆரஞ்சு கலரில் இருக்கும். நம்ம பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டுமே நெய் ஊற்றி இதை சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கேரட்டு, இந்த ரவை உப்புமா இதெல்லாம் பிடிக்காத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி குடிக்கல டேஸ்ட்டாக வந்து சாப்பிடுவாங்க. இப்போ இதை தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு மீடியம் சைஸு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து கேரட் வந்து நல்லா ஒரு 2 மீடியம் சைஸ் கேரட் எடுத்து திருவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ரவை பார்த்திங்கன்னா 1 கப் ரவை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து அன்ரோஸ்டடு. இதை வந்து ஃபஸ்ட்டு நான் வறுத்து எடுத்துக்க போகிறேன். வந்து நம்ம ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்மளோட ரவை வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை வந்து பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வறுத்ததை வந்து தனியாக எடுத்து மாற்றி வச்சுட்டேன். கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ எண்ணெய் சூடானதும் இதில் வந்து 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு வெடித்ததும் ஜீரகம் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக கடலைப்பருப்பு பொரிஞ்சதும் நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். வெங்காயம், பச்சை மிளகாயெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து கேரட் ஆட் பண்ணலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம திருவி வச்ச கேரட் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக இதில் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நம்ம ரொம்ப வேக வைக்கணும், இது பண்ணணும்னுலாம் இல்லை. இதை நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றி அந்த தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே இந்த கேரட் வந்து வெந்துடும். ஸோ அதனால் ஒரு 4 to 5 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி நம்ம எண்ணெயிலே வந்து வதக்கிடலாம். வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு கொதிக்க வச்சு இது பண்ணிக்கலாம். லைட்டாக வந்து நான் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டேன். பாருங்கள், இப்போ வந்து கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து 1 கப் ரவை எடுத்துருக்கேன்னா அதனால் வந்து நான் 1.5 கப் தண்ணி எடுத்துக்க போகிறேன். தண்ணி எடுத்து இதில் வந்து நம்ம இப்போ கொதிக்க வைக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்க போகிறேன். 2 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த தண்ணி கொதிக்கணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரவை ஆட் பண்ணுவோம். பாருங்கள், தண்ணி கொதிச்சிருச்சு. நான் வந்து இப்போ இதில் ரவை ஆட் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கட்டிப்படாமல் கலக்கணும். கட்டிப்பட விட்டுறக்கூடாது. நல்லா கலக்கிடணும் ரவையை. நல்லா கலந்து விட்டுட்டு கட்டி இல்லாமல் இருக்கிறப்ப நம்ம வந்து மூடி போட்டு ரொம்ப சிம்லேயே வச்சு வேக விடணும். இப்போ கலந்துட்டேன். இதை வந்து நல்லா மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இது பண்ணி வைப்போம். கட்டி இல்லாமல் கலந்துட்டே பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வைப்போம். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு அந்த இதிலே வந்து ஹீட்லேயே வேக வச்சுருந்தேன். ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணும்போது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இது எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இதில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட கேரட் ரவை உப்புமா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய்.